நம்ம ஊரில் 4 மணிக்கு மேலே பக்தி காணாம போயிடுறது. ஒரு கடை வா வான்னு நம்மளை கூப்பிடுறது. இங்கே பக்திமான்கள் நிறைய பேர் இருப்பா, வருவா, பட்டைக்கிட்டலாம் போட்டுருப்பா. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே போனால் பட்டை சாராயம் குடிப்பா இல்லையா? எங்கள் வீட்டுக்காரரே 10,000 தான் சுவாமி சம்பாதிக்கிறார். நாங்கள் போய் கோயில் கட்டுறதை பற்றி யோசிக்க முடியுமா? நாங்கள் தண்டல் கட்டுறதை பற்றி தான் யோசிக்க முடியும். நாங்கள் எங்கே போய் கோயில் கட்டுறது? வாய்ப்பு இருக்கா? தண்டல்காரன் வந்து சண்டை போடுறான் எங்கள்கிட்டலாம். இன்னும் கோயில் கட்டுறதை பற்றி பேசிட்டு இருக்கேன். செருப்பை தூக்கின்னு போயிடுவானா, சைக்கிளை விட்டுருக்கவே காணாமல் போயிடுமா, பைக்கை நான் அப்படி விட்டு வந்திருக்கேனே, பின்னாடி யாராவது பைக்கை கொண்டது நிறுத்திடுவாளா, இப்படிங்கிற சிந்தனையோடு போய் முருகனை பார்த்தா முருகன் என்ன பண்ணுவார்? சைக்கிளை காப்பாற்றின்னு இருப்பார். உங்களை விட்டுருவார். நீங்கள் என்னத்துக்காக வந்தேடோ அதை விட்டுட்டு உங்களோட சைக்கிளெல்லாம் காப்பாற்றின்னு இருப்பார். இந்த சிவனையாட்ட காசு இல்லை, கோவில் கட்ட போகிறேன்னு முருடா விட்டுட்டு நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறார்? அபேஸ் பண்ண போகிறார். அப்படி தானே தோணும். நம்ம நாத்தனார் நம்மளை திட்டுறான்னு வைங்க, 30 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம திரும்பி பார்க்குறோமா? எங்கேயாவது பார்க்குறோமா? எழுத்து வீட்டுக்காரர் குப்பையை கொட்டும் போது ஒரு கடுஞ்சொல் திட்டிடுறார், மறந்து போகிறோமா? நம்ம யாராவது மறக்கிறது இல்லையே. அப்போ தேவையான விஷயங்களை எல்லாம் நம்மளால் ஒரு நிலையான மனதோடு இரண்டாவது ரீதி சொன்னேன். புராண ரீதியாக இந்த மனதை எப்படி நம்ம அணுகலாம்? அதுக்கு ஒருவருடைய புராணம், ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான புராணம். 8ஆம் நூற்றாண்டிலே நடந்த ஒரு நாயன்மாரனுடைய புராணத்தை இப்போ நம்ம ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். நான் பெரிய புராணத்துக்குள்ளே போய் படித்து காமிச்சு செய்யுள் விளக்கம் மாதிரி பண்ணி தமிழ் வகுப்பு மாதிரி மாற்ற எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஒரு புராணம் எப்பயும் அதான் வழக்கமும் கூட இங்கே. அதனால் அதை வந்து ஒரு கதையாக உங்களுக்கு கொஞ்சம் திரைக்கதையாக பெரிய புராணத்தில் அப்படியே இருக்காது. நான் கொஞ்சம் கை கால் வச்சு கொஞ்சம் மசாலா தடவி ஒரு பஜ்ஜி மாஸ்டர் மாதிரி மாறி உங்களுக்கு நான் போட போகிறேன். சரியா? அப்போ இன்றைக்கி யாரை குறித்து சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா, மன்னிய சீர் மறைநாமன் நின்ற ஊர் பூசல் பூசலாருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அருளிய பூசலார் நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மாரை குறித்து சிந்திக்க இருக்கும். இப்போ நாயன்மார்னால் என்னன்னு சொல்லிடுறேன், போயிடலாம். இப்போது சிவனையும் முருகனையும் அந்த ஒரு அடியார் பெருமக்கள் இருப்பா இல்லையா? சிவனுக்கும் முருகனுக்கும் முன்னாடி வித்தியாசம் இல்லை, தெரியும் இல்லையா? ஒரு விளக்கு எரியிறது, பக்கத்தில் இன்னொரு விளக்கு திரி மட்டும் இருக்குது. இந்த விளக்குலேருந்து ஜோதியை எடுத்து அந்த விளக்கில் ஏற்றிட்டோம் அப்படின்னா இது வேறு விளக்கு, இது வேறு விளக்கு நம்மளால் சொல்லிட முடியுமா? இதுவும் அதே விளக்கு தான், இதுவும் அதே விளக்கு தான். அப்படிப்பட்டவர் தான் சிவபெருமானும் முருகனும். ஏன் என்னது? சிவபெருமானின் அக்னி ரூபம்தான் முருகன் இல்லையா? வேற தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த இடத்துல யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பூசலார் நாயனார். அந்த சிவத்திலே பக்தியை அதீதமாக வச்சிருக்கவளை அடியார்னு சொல்லுவோம். அதில் உச்சத்தை தொட்டவர்களை நாயன்மார்கள்னு சொல்லுவோம். அவ்வளோதான். இவர் யாருன்னா திருநின்ற ஊர் இங்கே தான் ஆவடி பக்கத்தில் இருக்குது. அந்த புராணம் அங்கே தான் நடக்குது இந்த புராணம். அவர் என்ன பண்ணுறார்? அவர் ஒரு வேதியர் மரபிலே பிறந்தவர், மந்திரம் சொல்லக்கூடிய ஆளவர். அவர் ரொம்ப ஏழை, சிறு வயதிலிருந்தே வேறு வேலை இல்லை அவருக்கு. அவர் என்ன பண்ணுவார்? கோயில் ஏதோ வேலை பார்ப்பார், வந்து யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார். அவர் பாட்டுக்கு கைங்கரியம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். கோயிலை சுற்றிட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாள். அந்த வேலை பண்ணுவோம், மந்திரம் சொல்லுவார். இதை தாண்டி அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அதீத இறைவனிடத்திலே பக்தி செலுத்துவார் எப்பொழுதும். அதனாலேயே ஒழுக்கமாக இருந்துடலாம். தெரியுமா? பக்தி இருந்துட்டாலே ஒழுக்கமாக இருந்துவிடலாம். நம்ம கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தை கொண்டு வரலாம், ஒன்றும் சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே பக்தியோடு இருக்க எல்லாருக்கும் தெரியும். மக்கள் வந்து அது உண்மையான பக்தி. நம்ம ஊரில் 4 மணிக்கு மேலே பக்தி காணாம போயிடுறது. ஒரு கடை வா வான்னு நம்மளை கூப்பிடுறது. இங்கே பக்திமான்கள் நிறைய பேர் இருப்பா, வருவா, பட்டைக்கிட்டலாம் போட்டுருப்பா. சாயந்தரம் 4 மணிக்கு மேலே போனால் பட்டை சாராயம் குடிப்பா இல்லையா? அப்போ உண்மையான பக்தி நாள் முழுதும் இருக்கணும். அப்பப்போ வைஃபையை ஆன் பண்ணால் கனெக்ஷன் வரும், வைஃபை ஆஃப் பண்ணிட்டா அப்படிப்பட்ட பக்தி இருக்கக்கூடாது. நம்மள்கிட்ட நிரந்தரமான பக்தியாக இருக்க வேண்டும். அப்போது அது மாதிரி அவர் சிறப்பான முறையிலே கைங்கரியம் பண்ணிட்டு வரார். அவர் பண்ணிட்டு வர நாளில் என்ன ஆகிடுத்து, ஒரு சிவலிங்கம் ஒரு மரத்துக்கு கீழே இருக்குது. அது பார்த்தா காற்று படுறது, மழை படுறது, தூசு தும்பு எல்லாம் படுறது. அவருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அவர் ஒரு நல்ல வயதை எட்டி விட்டார். அவருக்கு மனசு எப்படி பண்ணுறது? சஞ்சலிக்கிறது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா? நம்ம இந்த கோயில், இந்த சுவாமிக்காக இவ்வளோ எல்லாம் பண்ணுறோம். சுவாமி போய் இப்படி மழையிலையும் வெயில்லையும் இப்படி நம்மனா கொடை பிடிச்சின்னு போயிடுவோம். சுவாமி எங்கே போக போகிறார் இல்லையா? உடனே என்ன நினைக்கிறார்? கோயில் கட்டலாமே. ஆனால் அவர் ஒரு ஏழை. அவரை என்ன பண்ணுவார்? இது காசுக்கே வழி இல்லை, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவார்? யாராவது போட்டால் தான் உண்டு. அப்படிப்பட்ட ஆளுக்கு என்ன எண்ணம் இருக்குது? கோயில் கட்டணும். இப்போ நமக்கு தெரியும் கோயில் கட்டுவது என்பது சாதாரண விஷயமா? பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோயிலோ முருகன் கோயிலோ கட்டுறான்னா நம்மளால் ஒரு 100 கல்ல வாங்கி கொடுக்க முடிஞ்சாலே பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். அப்போ நம்ம என்ன, எதை பற்றி நம்ம ஏன் சிந்தனை குறைவாக இருக்குது? நம் சிந்தனையும் செல்வமும் கலந்துருக்கு.
அதை கலந்துருக்க காரணத்தினால தான் எங்கள் வீட்டுக்காரரே 10,000 தான் சாமி சம்பாதிக்கிறார். நாங்கள் போய் கோயில் கட்டுறதை பற்றி யோசிக்க முடியுமா? நாங்கள் தண்டல் கட்டுறதை பற்றி தான் யோசிக்க முடியும். நாங்கள் எங்கே போய் கோயில் கட்டுறது? வாய்ப்பு இருக்கா? தண்டல்காரன் வந்து சண்டை போடுறான் எங்கள்கிட்டலாம், இன்னும் கோயில் கட்டுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர் என்னவா, அவருக்கு பக்தி அதிகமாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு என்ன யோசிக்கலை, காசு இருக்கா இல்லையா, என்கிட்ட இருந்தால் தான் கட்ட முடியுமா அப்படிலாம் யோசிக்கல. அவர் ஒரே நான் கோயில் கட்ட போகிறேன். சரி, இப்போ அடுத்த கட்டமாக என்ன வேணும்? கோயில் கட்டணுன்னா கொஞ்சம் காசு வேணும் இல்லையா? உடனே ஊர் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போகிறார், வீடு விடாக போய். இப்போ தெரியுமா, ஆடி மாதம் வந்துட்டா கூழ் ஊற்ற போகிறோம், நம்ம என்ன பண்ணுவோம், நன்கொடை திரட்டுவா இல்லையா? அது ஒரு அறக்கட்டளையில் போய் திரட்டுவா. ஒரு 10 பேர் சேர்ந்து 100 பேர் சேர்ந்து ஒரு பேரெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், அழகாக கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பண்ணுவா. இப்போது அப்போ யார், 8ஆம் நூற்றாண்டில் இவர் ஒரே ஆள் தான். ஒரே ஆள் கோயில் கட்ட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? இவர் போய் அதே என்ன பண்ணுவார், ஒரே ஒரு பஞ்சகச்சம் அதுவே கிழிஞ்சு போயிருக்கோம். ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய இவர் போய் நான் கோயில் கட்ட போகிறேன், நிதி கொடுங்களேன், கோயில் கட்ட போகிறேன், நிதி கொடுங்களேன். நமக்கெல்லாம் என்ன தோணும், இந்த சிவனையாட்ட காசு இல்லை, கோயில் கட்ட போகிறேன்னு புருடா விட்டுட்டு நம்மக்கிட்ட காசை வாங்கிட்டு போய் என்ன பண்ண போகிறார், அபியஸ் பண்ண போகிறார், அப்படி தானே தோணும். யாராவது வந்து நம்மகிட்ட யாசகம் கேட்குறா கோயில்லையோ அல்லது கோயில் வாசல்லையோ அல்லது வீட்டு வாசல்லையோ வந்து கோயில் கட்ட போகிறேன்னு சொல்லி கேட்டால் நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நோட்டீஸ் இருக்கேன், நோட்டீஸ் இருந்தால் காமிங்கோ, அந்த அறக்கட்டளை பேர் போட்டு தான் நான் தரேன், இல்லை எப்படி அவனை நம்புறது? அப்போது இப்போ நமக்கெல்லாம் என்ன இல்லை, நம்பிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம பேப்பரில் பார்க்காம எதையுமே நம்புறதில்லை. அப்போ பாருங்க, அப்பையும் அதே பிரச்சனை இருந்திருக்கு. பூசலார் போய் இப்போ கேட்குறார். அவர் இன்னொன்று, அவருக்கு ஏன் தெரியுமா பூசலார்னு பேர்? விபூதியை அப்படி பூசின்னு இருப்பான் உடம்பு பூரா. விபூதியை அவருடைய இயற்பெயரே தெரியாது நமக்கெல்லாம். அவர் விபூதியை அப்படி பூசிக்கொண்டிருக்கும் காரணத்தினாலே அவருக்கு என்ன பேர்? பூசலார்னு பேர். ஆமாம், இந்த பண்டார கணம் வந்துடுத்து, இது வந்து நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டு போய் கோயில் கட்டிடுமா, போயிட்டு வா, 4 வீடு பாரு, போய் யாராவது கேட்டால் உனக்கு என்ன பண்ணுவா, காசு கொடுப்பா, போ. நமக்கா துரத்த தெரியாது, நம்ம எவ்வளோ அழகாக துரத்துவோம். நம்ம பாடம் எடுக்கலாம் இல்லையா? யாராவது வீட்டுக்கு வந்தால் துரத்துறதுக்கு நம்ம பாடம் எடுக்கலாம். அப்போ வந்துட்டா எல்லாரும் துரத்தின்ண்டே இருக்க. இவர் ஊர் பூரா சுற்றி வரார். மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு, என்னது? கோயில் கட்டணும். கோயில் கட்டத்திற்கு ஏதாவது நிதி வேணும். கேட்டு 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 பார்த்தார். அவருக்கு நிதி கிடைக்கிற மாதிரி தெரியல. உடனே ஒரு முடிவு பண்ணுறார். நம்மளாம் என்ன பண்ணுவோம், சரிப்பா யாராவது கட்டுவா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்னதாக காசு கொடுத்துடலாம், இல்லை 4 கழியை வாங்கி 4 கொம்பை வாங்கி நட்டு அதுக்கு மேலே கீத்து கொட்டா போட்டு ஏதோ முடிஞ்சதை பண்ணுவோம் இல்லையா? அவருக்கு அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா யாருமே 10 ரூபா தரல. பார்த்தார், சரி நம்ம இறைவன் எங்கே இருக்கிறார்? இறைவன் எங்கே இருக்கிறார்? பக்தர்களின் உள்ளத்திலே இருக்கிறார். இறைவனை தேடணும்னா எங்கே போய் தேடலாம்? இப்போ அங்கே போகிறோம், அங்கே போனால் முருகன் அங்கே இருக்கிறாரா? உங்கள் உள்ளத்திலிருந்து அந்த சிலையின் வாயிலாக வெளிப்படுகிறாரா? நீங்கள் போனால் தான் உங்கள் இறைவன் தெரிவார் இல்லையா? ஒரு பழம் இருக்குது, ஒரு மரத்திலே ஒரு காய் தொங்குகிறது, காயை கீழே விழுந்துருமா? அது பழமானால் தான் என்ன பண்ணும், கீழே விழும். அது மாதிரி நம்ம இங்கே வந்து ஒரு மனதாக முருகனை மனசில் நிறுத்தினாதான் அங்கே அருளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிலையாகப்பட்டது இறைவனாக நமக்கு அருள் பாலிக்கும். இங்கே வந்து நம்ம எண்ணத்தையோ யோசிச்சுட்டு செருப்பை தூக்கின்னு போயிடுவானா, சைக்கிளை விட்டுருக்கவேன் காணா போயிடுமா, பைக்கை நான் அப்படி விட்டு வந்திருக்கேனே, பின்னாடி யாராவது பைக்கை கொண்டு வந்து நிறுத்திடுவாளா, இப்படிங்கிற சிந்தனையோடு போய் முருகனை பார்த்தா முருகன் என்ன பண்ணுவார்? சைக்கிளை காப்பாற்றின்னு இருப்பார். உங்களை விட்டுருவார். நீங்கள் என்னத்துக்காக வந்தேடோ அதை விட்டுட்டு உங்களோட சைக்கிளை தான் காப்பாற்றின்னு இருப்பார். அப்போது இவருக்கு அது மாதிரி எண்ணம் இல்லை. இவர் என்ன பண்ணிட்டார்? வெளியில் கட்டினா தான் கோயிலை வெளியில் கட்டினா தான் நீங்கள் எல்லாம் கோயில்னு சொல்லுவேலா? கோ என்றால் அரசன், இன்னொன்று பேர் என்ன? இறைவன் பேர் இல்லையா? கோ இல் உள்ளே இருக்கிறார். எனக்கு உள்ளே சுவாமி இருக்கும் பொழுது நான் கோயில் எதுக்கு வெளியில் கட்டணும்? நான் கோயிலை உள்ளேயே கட்டினேன். இப்போ நமக்கெல்லாம் பேத்தலாக இருக்கும். என்ன கோயில் கட்டுறது, உள்ளே கட்டுறது கஷ்டமா? நீங்கள் யாராவது சொல்லுங்கள் பாப்போம். உள்ள மனசுக்குள்ளே கோயில் கட்டுறது கஷ்டமா? ஒரு வினாடி அப்படி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நினச்சி அப்படி கண்ண மூடி கோயில் வந்துட்டா இல்லையா எல்லாருக்கும் மனசில்? அப்போ கோயில் கட்டுறது என்பது ஒரு சாதாரண விஷயம் தானே, ஒரு பெரிய மனசில் சொல்கிறேன். மனசில் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம். ஆனால் அவருக்கு வெளியே இருக்கிற கோயில் உள்ளே இருக்கிற கோயில்னு அவருக்கு என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. அவருன்னா என்ன பண்ணுறார்? தியானத்திலே அமர்கிறார். இப்போ இங்கே கூடிய படிக்கிற பசங்கள்லாம் இதை உள்வாங்கணும் இந்த புராணத்தை. ஏன்னா அம்மா அப்பாலாம் பெரியவாள்லாம் சொல்லுவாள், என்ன நினைக்கிறியோ அது நடக்கும்டா, நல்லதா நானே
பரீட்சையில் பாஸ் பண்ணுவேங்கிற எண்ணத்தில் படி. ஆமாம், பாஸ் பண்ணி எண்ணத்தை கிழிக்க போகிறேன் அப்படிங்கிற அங்கலாய்ப்பில் படிக்கக்கூடாது. நான் படித்து இதை நீ கூட தான் படித்தேன், கஷ்டப்படல, நான் மட்டும் படிச்சுன்னா நிறைய பசங்க இப்போல்லாம் கேள்வி கேட்குறேன். அப்போது அவர்களுக்கெல்லாம் நம்ம சொல்வது என்னென்னா, எண்ணம் உயர்வாக இருக்கும் பொழுது நம்ம அந்த இலக்கை போய் அடையாமல் இருக்கலாம். ஆனால் என்ன இருக்கும், அதை போய் சேர்ற வரைக்கும் நம்ம மனம் அமைதியாக இருக்கும். ஏன்னா மன அமைதி தான் அவசியம். இவர் என்ன பண்ணுறார், தியானத்தில் போய் ஏதாவது கோயிலில் வேலை பார்ப்பார். அப்புறம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அங்கே உட்காந்துருவார். அழகாக தியானத்தில் உட்காந்து மனசில் எடுத்துகிட்டு ஆரம்பிப்பாராம். இப்போ மனசில் கோயில் கட்டினா முதல்ல என்ன வேணும், பணம் வேணுமே. இப்போது புறப்பணம்னா அகப்பணம், உள்ளேயும் பணம் வேணும் இல்லையா. அவர் உள்ள ஊருக்குள்ளே போய் பணம் கேட்குற மாதிரி மனசில் நினச்சிக்கிறேன். ஊருக்குள்ளே போய் எல்லாத்தையும் போய் முதல் ஆள்கிட்ட கேட்குறார், அப்பா கோயில் கட்ட போகிறான், காசு கொடுப்பா. உடனே அவர் 1 கோடி பொற்காசுகள். எப்படி? ஏன்னா மனம் தானே அவர் உயர்ந்த அவருக்கு எண்ணம் இருக்கிறது. ஏதாவது கட்டுப்பாடு இருக்குமா? மனசில் இருக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் கேட்குறாரு, அப்பா வேணும்ப்பா, இந்தா இவ்வளவு பொருள். ஒரு மரக்கடைக்காரர் இருக்கார், அப்பா கோயில் கட்டணும், இந்தா என் லோட பூரா எடுத்துக்கோ. உடனே அடுத்தது ஒரு கல் வியாபாரி இருக்கார், அவர்கிட்ட போய், பா நீ கவலைப்படாத, உனக்கு கல் நான் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னு இதை தேவையான முன்னாடி பொருள்களை எல்லாம் சேகரிக்கிறார். அந்த பணத்தை, அந்த பொற்காசுகளை அல்லது காசை வைத்து தேவையான அனைத்து பொருட்களையும் மனதிலே வாங்குகிறார். இப்போ மனதில் வாங்கியாச்சு, இப்போ தயாராக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கோயில் கட்டுறதுனா முன்னாடி தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடுவோம். நிஜமாக கோயில் கட்டும்பொழுது ஒரு பூஜை போடுவாள். பூஜை போட்ட பிறகு தான் பூமி பூஜைன்னு சொல்லுவாள், இந்த வாஸ்து பூஜைன்னு. அதெல்லாம் போட்டு தானே பண்ணணும். உண்மையான பஞ்சாங்கத்தை திறந்து, எப்படி உண்மையான பஞ்சாங்கத்தை திறந்து நாள் பார்க்குறார். மனசில் வச்சிருக்கிற பொருட்களுக்கு, அந்த பொருட்களை சேகரித்து வச்சுருக்காரு இல்லையா, அந்த கோயிலுக்கு வேலையை துவங்குவதற்காக என்ன பார்க்குறாரு, நாள் பார்க்குறாரு. சரி, இந்த அமாவாசை நாள் நன்னா இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நாளில் பூஜை போட்டு வேலையை துவங்குகிறோம். தினம் என்ன பண்ணுவாராம், காத்தால வேலைக்கு போவார், கைங்கரியெல்லாம் பண்ணுவார், சாயந்தரம் உட்காந்து கோயில் கட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிப்பார். அப்போது அவர் குறித்த நன்னாளிலே என்ன பண்ணுறார், அழகாக கோயில் கட்ட ஆரம்பிக்கிறார். உடனே கோயில் கட்ட ஆரம்பித்தா டபக்குன்னு முடிச்சிடலாம் இல்லையா, அப்படிலாம் முடிக்கல. நிதானமாக ஒரு 16 கால் மண்டபம், நிதானமாக ஒரு கச்சேரியில் நடக்கணும்னா ஒரு மண்டபம் வேணும். அப்புறம் ஜெயஸ்தம்பம், இந்த கொடிமரம் சிறப்பாக இருக்க வேண்டும், பிரகாரம் சிறப்பாக இருக்க வேண்டும், உள்வளாகம் இருக்கணும், மடவளாகம் இருக்கணும். ஆகம விதிப்படி எல்லாம் எப்படி போட்டிருக்காருன்னா, அந்த கீழே முதல்ல கால் வச்சு ஏறுறோம்ல, அந்த படியிலிருந்து ஆகம விதிப்படி அந்த முதல் கல் எப்படி இருக்குமோ ஆகம விதிப்படி ஆரம்பித்து அந்த கோபுரம் கட்டி, இப்போ 7 அடுக்கு கோபுரம்னா 7 அடுக்கு, அதுக்கு மேலே கலசம் எப்படி இருக்கணுமோ அப்படி கலசம், 3 கலசமா 5 கலசமா, அது மாதிரி சிறப்பாக யோசித்து ஒவ்வொரு நாளாக உண்மையாக ஒரு கற்கோயிலை கட்ட வேண்டும் என்றால் எத்தனை மாதங்கள் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுமோ அது மாதிரி நிதானமாக. இன்னும் முக்கியமான விஷயம், மனதிலே கோயிலுக்கு குளம் வெட்டுறார். பெரிய இப்போ என்ன 5 வேலியாம் பாருங்க, 5 வேலினா எவ்வளோ பெருசு தெரியுமா? 5 வேலிக்கு என்ன பண்ணுறார், பெரிய குளம் வெட்டுகிறார். அது இல்லாமல் அது உள்ள தெப்பம்லாம் ஒரு சுற்றி வரும். என்னென்ன ஒரு கோயிலுக்கு சிறப்பான முறையிலே கோயில் கட்ட முடியுமோ, என்னென்ன தேவையோ பல மாதங்கள். இது மாதிரி ஒரு நிலையான மனம்லாம் எல்லாருக்கும் வந்துடாது. ஏன்னா நம்மளாம் எதில் மாட்டின்னு இருக்கோம் தெரியுமா? சங்கல்ப சதாகதின்னு ஒரு தத்துவம் இருக்குது. சங்கல்ப சதாகதின்னு என்னன்னு சொல்கிறேன். இப்போ சங்கல்பம்னா ஒரு வேலையை செய்தல்னு நம்ம தமிழில் பொருள் வச்சுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை படிக்கிறது, ஒரு 8வது பாடத்தை படிக்கணும் அப்படின்னு அந்த குழந்தை முடிவு பண்ணியிருக்கு. அந்த 8வது பாடத்தை இன்றைக்கி 4 பக்கம் படிச்சுடுது. நாளைக்கு அந்த குழந்தைக்கு அந்த முதல் 4 பக்கமும் நேத்திக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருந்ததோ அதே அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குமா? இருக்காது. மீள் பார்வையும்பா, ஆங்கிலத்தில் ரிவிஷன். அந்த குழந்தை என்ன பண்ணும், முதல் 4 பக்கத்தை திருப்பி பார்த்துட்டு தான் வரும். அப்போது அந்த இடத்துல ஒரு நிலையான மனம் கம்மியாக இருக்குது. நியாயப்படி முழுசாக ஒரு நிலையான மனதோடு நம்ம நாத்தனார் நம்மளை திட்டான்னு வைங்க, 30 வருஷத்துக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம திரும்பி பார்க்குறோமா? எங்கேயாவது பார்க்குறோமா? எழுத்து வீட்டுக்காரர் குப்பையை கொட்டும் போது ஒரு கடுஞ்சொல் திட்டிடுறார், மறந்து போகிறோமா? நம்ம யாராவது மறக்கிறது இல்லையே. அப்போ தேவையான விஷயங்களை எல்லாம் நம்மளால் ஒரு நிலையான மனதோடு, ஒன்றும் இல்லை, வீட்டுக்காரர் ஒரு தப்பு பண்ணிட்டுமே,
நம்ம கல்யாணத்தில் வந்து நம்ம வீட்டு கல்யாணம், வீட்டுக்காரர் ஒரு தப்பு பண்ணுறார், ஒரு நகை வாங்கி போடணும், ஒரு சீர் செய்யலை. எத்தனை ஆண்டுகள் அந்த மனைவிமார்கள் அந்த கணவன் செய்த தவறை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். அப்போ அந்த ஞாபக சக்தி மட்டும் நமக்கு எப்படி வர்றது? அப்போது இதில் என்ன புரிஞ்சுக்கணும்? கணவன்மார்கள் தவறு செய்யும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள்லாம் எந்த மனநிலையோடு அதை கூர்ந்து கவனிக்கிறார்களோ, அது மாதிரி பசங்கள்லாம் படித்தான்னு வைங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் மறந்து போகாதில்ல, இல்லையா? அப்போ அது மாதிரி இவர் நாள் ஒரு மண்டபம் கட்டியிருப்பார், திருப்பி போய் நான் யோசித்து பார்க்க மாட்டேன். ஏன்? அவருக்கு சங்கற்ப சதாகதி கிடையாது. சங்கற்ப சதாகதின்னு அதான் ஆரம்பித்தேன். ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை முழுமையாக முடிக்கிற வரைக்கும் அந்த சிந்தனை செதறவே கூடாது கொஞ்சம் கூட. அப்படிலாம் இருக்க முடியுமா? அப்படின்னா முடியும். ஒரு நிலையான மனதோடு இருக்கும்பொழுது நமக்கு என்ன இருக்கும்? உறுதியாக ஞாபகம் இருக்கும். கட்டாமல் என்ன பண்ணாது, கொஞ்சம் கூட மறந்து போகாது. அவர் நாளைக்கு ஒரு படிக்கட்டு கட்டுற இடத்துல விட்டார்னா மறுநாளைக்கு விட்ட இடத்துலேருந்து அழகாக தொடங்குவார். அவர் நாள் கட்டி வச்சுருந்தாரே அதெல்லாம் எங்கேயும் மறந்து போயிடாது. அப்போது அவர் நினைத்த மாதிரியே இந்த சங்கற்ப சதாகதிலாம் இல்லாமல் சிறந்த முறையில் என்ன பண்ணுறார்? அழகாக பிரம்மாண்டமான, நம்ம மனசில் எவ்வளோ பெரிய வீடு கட்டணும்னு நினைப்போம், வெளியில் அவ்வளோ பெருசு வராது. ஆனால் இதே மனசில் கட்டினா அப்படியே பிரம்மாண்டமாக 4 படிக்கட்டெலாம் வச்சு 15 ரூம் வச்சு ஒரு ரூமில் தான் தூங்குவோம். ஆனால் 15 ரூம் வேண்டாமா? அதான் வீட்டுக்கு விருந்தாளிகள்லாம் அவன் தங்க வேண்டாமா? மனம் தானே. அப்போது அவர் மனதிலே கோயில் கட்டணும்னா எவ்வளோ பெருசு கட்டியிருப்பார். கட்டி அழகாக முடிக்கிறார். இப்போ கட்டி முடிச்ச அர்த்தம் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுவோம். அப்போ கோயிலுக்கு என்ன பண்ணுவா? கும்பாபிஷேகம் பண்ணுவா. கும்பாபிஷேகம் டெஸ்ட் டக்குன்னு பண்ணிவிடுவாளா? பண்ண மாட்டாள். அதுக்கு உடனே ஒரு வாஸ்து நாள் பார்க்குறா. ஏன்னா ஒரு வருஷத்தில் கும்பாபிஷேகத்துக்கான நாட்கள் மிக மிக குறைவு. ஏன்னா ரொம்ப நிறைந்த நாளாக இருக்கணும். கும்பாபிஷேகத்தின் நாள் மிக குறைவு. நம்மளே கவனிச்சிருப்போம். கோயிலில் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வைங்களேன், ஒரே சமயத்தில் 4 கோயில் நடக்கும். நிறையா நம்ம கவனிச்சிருப்போம். ஏன்னா மிக குறைவு. அப்போ உடனே பஞ்சாங்கெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நாளை தேர்வு செய்கிறார்.